ஆண்டோடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆசீர்வதிக்கப்படும் போது அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை நிச்சயம் பலப்படுத்துவாராக. இந்த ஆண்டும் உங்களுக்கு நன்மையாயிருக்க கர்த்தர் செய்வார். இந்த வருஷம் முழுவதும் கர்த்தருடைய கிருபையை நீங்கள் பெற்று அனுபவிக்க தேவன் உங்களுக்கு சகாயம் பண்ணுவாராக. இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கர்த்தருடைய வார்த்தை சங்கீத புஸ்தகம் 62 சங்கீதம் 5வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி நீ அமர்ந்திரு. இந்த ஆண்டு முழுவதிலும் ஒவ்வொரு மாதங்களிலும் ஒவ்வொரு வாரங்களிலும் ஒவ்வொரு நாட்களிலும் என்னை அவர் நடத்துவார் என்று, என்னை அவர் விசாரிப்பார், என்னை அவர் போஷிப்பார், என்னை அவர் பார்த்துக்கிடுவார் என்று நீ அவரை நோக்கி அமர்ந்திரு. நீ என்ன நம்பிக்கையோடு இந்த ஆண்டுக்குள் வந்தாயோ, நீ நம்புகிறது மனிதனால் அல்ல, அமேன் ஸ்தோத்திரம், அதிகாரியால் அல்ல, பணத்தினால் அல்ல, ஏன் உன்னுடைய திறமையினாலும் அல்ல, நீ நம்பி இருக்கிற கர்த்தரால் ஆகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீ தேவனை நம்பி இருப்பாயானால், நீ கர்த்தரை சார்ந்திருப்பாயானால், நீ நம்பி இருக்கிறதை உனக்கு செய்ய தர கர்த்தர் போதுமானவர். தேவன் தர வல்லமையுள்ளவர். நான் நம்புகிறது அவராலே வரும். ஏனென்றால் அவர் என் நம்பிக்கைக்கு உரியவர், அவர் என் நம்பிக்கைக்கு பாத்திரர், என் நம்பிக்கையை அவர் கனப்படுத்துகிறவர், நான் நம்புகிறதை எனக்கு செய்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன என்று அங்கே இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமே, கர்த்தர் நம்முடைய நம்பிக்கைகளை கனப்படுத்துகிற ஆண்டவர். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னவர் நம்முடைய நம்பிக்கையை கனப்படுத்துவார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய நம்பிக்கைக்குரியவர், நம்முடைய நம்பிக்கையை பார்க்கிறவர், நாம் நம்புகிறதை செயல்படுத்த, அதை வாய்க்க பண்ண அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஆத்துமாவே நீ தேவனை மாத்திரம் நோக்கிப்பார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். மலைகளை எல்லாம் உண்டாக்கின தேவனுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். அவரால் எனக்கு ஒத்தாசை வரும். தேவன் எனக்கு ஒத்தாசை பண்ணுவார். என் கண்கள் அவரை நோக்கி சார்ந்திருக்கும் பொழுது அவர் எனக்கு உதவி செய்ய போதுமானவர் என்று 121 சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆத்துமாவே கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது நீ நம்பி இருக்கிறதை அவர் உனக்கு வாய்க்க பண்ணுவார். இந்த ஆண்டு அதை செய்வார், இந்த மாதத்தில் அதை செய்வார், இந்த வாரங்களில் அதை செய்வார், இந்த நாட்களில் அதை செய்வார். நீங்கள் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்து உங்களை சந்தோஷப்படுத்த அவர் வல்லமையுள்ளவர். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இந்த வார்த்தையை அப்படியே கனப்படுத்தும், இந்த வார்த்தையை அப்படியே ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை, வசனத்தை தேவன் அப்படியே ஆசீர்வாதமாய் தேவனின் மாற பண்ணி அவர்கள் நம்புகிறது கர்த்தரால் வரும்படிக்கு தேவனில் செய்வீராக. நாமம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹேவ் அ குட் டே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.